பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் விசேஷத்த பாத்திரமாய் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனி திறமைகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமைந்து விடாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை உண்டு. ஒரு சிலரோட வாழ்க்கை அடிமைத்தனத்துக்குள்ளே, ஒரு பாடுகளுக்குள்ளே, ஒரு உபத்திரங்களுக்குள்ளே கடந்து போகிற அனுபவங்கள் அநேகம் உண்டாயிருக்கு. அப்போ அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பாருங்க, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். ஆமென். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்போ கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட இதை வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நாம் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன். அல்லேலூயா. அடிமைதான். யாருக்கு அடிமை? நாம் சுயாதீனனாய் இருக்கிறோம். எப்படி? அடிமைதான், ஆனால் சுயாதீனனாய் இருக்கிறோம். எப்படி சுயாதீனனாய் இருக்கிறோம்? கர்த்தருக்குள் நாம் அடிமையாக இருப்பதை சந்தோஷமாக நினைக்க வேண்டும். மரியாள் சொல்லுகிறாளே, காபிரியேல் தூதன் வந்து தரிசனமான போது, கிருபை பெற்றவளை நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னிடத்திலிருந்து இரட்சகர் பிறப்பார் என்று சொல்லும்போது, நான் கர்த்தருக்கு அடிமை, நான் என் தேவனுக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தைப்படி ஆகக்கடவுது என்று சொல்லி தன்னை அடிமை என்று ஒப்புக் கொடுக்கிறாள். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், களிக்கூற வேண்டும். நாம் சுயாதீனனாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான். கர்த்தருடைய எல்லா அத்தாரிட்டி, பவர் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சுயாதீனன், அதிகாரமுடையவன், ஆண்டவுடைய எல்லா அதிகாரத்திற்கும் பங்குள்ளவனாக அப்பா பிதாவென்று கூப்பிடுக புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம், தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளம், அதிகாரம், ஆண்டவருக்கு சுயாதீனன் என்கிற அந்த ஒரு அதிகாரம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாக இருக்கிறார். ஆமென். அப்படி ஆண்டவருடைய சுயாதீனனாக இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். இதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், களிக்கூற வேண்டும். கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். ஆமென். அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது நமக்கு அது பெரிய ஆசீர்வாதம், அது மேன்மை, அது உயர்வு. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மண்டிலே எதிர்பார்க்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் உலகத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, உலக ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, நாம் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பணத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது, நகை நட்டுகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, நம்மளுடைய மேல் அதிகாரிகள், உயர்ந்த அதிகாரிகளுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமை ஓன்லி கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நம்ம அடிமையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு அடிமையாய் நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். ஆண்டவர் புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சுயாதீனன், நம்ம சுயமாக நமக்கு அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறார். நாம் அடிமைதான், கிறிஸ்துவுக்குள் அடிமைதான். ஆனால் நமக்கு விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு
அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான். ஆமென். நாம் இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நிலைத்திருக்கிறோமா? நம்முடைய அழைப்பிலே நிலைத்திருக்கிறோமா? நாம் உறுதியாய் தடுத்திருக்கிறோமா? இல்லை அடிக்கடி பின்வாங்குகிறோமா? எந்த ஒரு சூழ்நிலைகளை, போராட்டங்களை, நெருக்கங்களை, கலக்கங்களை என்ன வந்தாலும், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே நான் உம்முடைய அழைப்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, எனக்குள்ள இருக்க ஆவியானவரே நீங்கள் பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து இவையிலே நாம் ஜெபம் செய்வோம். அதோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகா மனோரே உமை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே உமை துதிக்கிறோம். வாளாக்காமல் தளர்கிறே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. வெண் குத்து அப்பா பொற்குத்துலக்கில் உலாகிற தேவனே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, நன்றி தகப்பனே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. வெண்கல பாதங்களை உடையவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சகலத்தையும் ஆதினத்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவனே, நன்றி தகப்பனே. அப்பா எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம். இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 16ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா எங்களோடு இந்த வசனத்தின் மூலம் இடைப்பட்டீர். நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு நீங்கள் அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சுயத்தில் ஓடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் சுய விருப்பத்தில் சாய்ந்து விடக்கூடாது ஆண்டவரே. உலக ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் அடிமைப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் மனுஷனுக்கு அடிமையாயிட்டு விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எல்லாமாக நீரே இருக்கிற ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் நாங்கள் அடிமையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த அழைப்பில் நிலைத்திருக்க ஆவியானவரே எங்களை நீ பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகின் போது ஆண்டவரே எசப்பா உடைய வருகின் போது உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக எங்கள் ஒவ்வொரு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்துக்கொண்டுக்க ஒவ்வொரு ஆண்டவரே நீங்கள் எடுத்து நீங்கள் உமக்கென்று எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிற முடியாது அல்ல அப்பா. உம்முடைய வருகின் போது எங்களை எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக எங்களை நிலைநிறுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு அடிமை ஆண்டவரே. அப்பா எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா, நடத்துங்க. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சுயத்தில் எந்த காரியம் எடுக்காதபடி, சுயத்தில் எதையும் சிந்திக்காதபடி ஆண்டவரே எங்களை கரைதிரை அற்றவர்களாக ஆண்டவரே உமக்கு பிரியமான பாத்திரமாக ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீங்கள் ஆண்டவரே அனுதினமும் உருவாக்கி வணங்க ஆண்டவரே. அனுதினமும் அப்பா நீங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிற கத்தாவே. இறுதி வரை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லிக்கிற ஆண்டவரே. நாங்கள் இறுதி வரை அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எப்படி ஆண்டவரே அப்பா இயேசுவானவர் சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி ஆண்டவரே அப்பா கீழ்ப்படிந்து நடந்தீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதுபோல ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய உமக்கு ஆண்டவரே முழுமையாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய அடிமைகள் ஆண்டவரே. உம்முடைய அடிமைகள் என்று சொல்வதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், களி கூறுகிறோம். நன்றி தகப்பனே. எங்களை சுயாதீனத்துக்காகவே அழைத்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாங்கள் அடிமை கிடையாது ஆண்டவரே. எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிற ஆண்டவரே. சுயாதீனனாக அப்பா எங்களை உருவாக்கி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பிசாசு எங்களை அடிமைப்படுத்த முடியாத ஆண்டவரே. நாங்கள் ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர், உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க பலனின் சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் அப்படியே ஆசீர்வாத தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதா முழுதும் பொறுப்படுத்துக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமகிமெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.